அதன்படி இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தின் முதல் நாளான நாளை 11ஆம் தேதியன்று மாலை 4 மணிக்கு தென்காசி தொகுதிக்குட்பட்ட தென்காசி டவுன் பகுதியில் கழக வேட்பாளரை ஆதரித்து கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். தொடர்ந்து அன்று மாலை 5 மணிக்கு தென்காசி தொகுதிக்குட்பட்ட சுரண்டை பகுதியில் கழக வேட்பாளரை ஆதரித்தும், மாலை 6 மணிக்கு ஆலங்குளம் தொகுதிக்குட்பட்ட ஆலங்குளம் டவுன் பகுதியில் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்தும் புரட்சித்தாய் சின்னம்மா பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இரவு 8 மணிக்கு நாங்குநேரி தொகுதிக்குட்பட்ட பஜார் பகுதியில் கழக வேட்பாளரை ஆதரித்தும், இரவு 9:30 மணிக்கு ஸ்ரீவைகுண்டம் தொகுதிக்குட்பட்ட பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் சிலை அருகில் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்தும் புரட்சித்தாய் சின்னம்மா பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தில் இரண்டாம் நாளான வரும் 12ஆம் தேதியன்று மாலை 6 மணிக்கு கோவில்பட்டி தொகுதிக்குட்பட்ட பழைய பேருந்து நிலையம் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் சிலை அருகே கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து புரட்சித்தாய் சின்னம்மா பரப்புரையை தொடங்குகிறார். தொடர்ந்து இரவு 7:30 மணிக்கு விளாத்திகுளம் தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளரை ஆதரித்து விளாத்திகுளம் பேருந்து நிலையம் எதிரில் புரட்சித்தாய் சின்னம்மா பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். பின்னர் வரும் 13ஆம் தேதியன்று மாலை 4 மணிக்கு முதுகளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பேருந்து நிலையம் அருகில் கழக வேட்பாளரை ஆதரித்து புரட்சித்தாய் சின்னம்மா பிரச்சாரத்தை தொடங்குகிறார். தொடர்ந்து அன்று மாலை 5 மணிக்கு பரமக்குடி தனி தொகுதிக்குட்பட்ட 5 முனை ரோடு பகுதியில் கழக வேட்பாளரை ஆதரித்தும், மாலை 6:30 மணிக்கு திருவாடானை தொகுதிக்குட்பட்ட தெற்கு மாரியம்மன் கோவில் அருகில் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்தும், வரும் 13ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு காரைக்குடி தொகுதிக்குட்பட்ட தேவகோட்டை தியாகிகள் பூங்கா அருகில் கழக வேட்பாளரை ஆதரித்தும் புரட்சித்தாய் சின்னம்மா பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இரவு 8:30 மணிக்கு திருப்பத்தூர் தொகுதியில் பேரறிஞர் அண்ணா சிலை அருகில் கழக வேட்பாளரை ஆதரித்தும், இரவு 9:30 மணிக்கு திருமயம் தொகுதி பேருந்து நிலையம் அருகில் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்தும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா பிரச்சாரம் நடத்த உள்ளார். தொடர்ந்து வரும் 14ஆம் தேதியன்று மாலை 4 மணிக்கு ஆலங்குடி தொகுதிக்குட்பட்ட வடகாடு முக்கம் பகுதியில் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து புரட்சித்தாய் சின்னம்மா பிரச்சாரத்தை தொடங்குகிறார். அன்றைய தினம் மாலை 5 மணிக்கு பேராவூரணி தொகுதிக்குட்பட்ட பேரறிஞர் அண்ணா சிலை அருகிலும், மாலை 6:30 மணிக்கு மன்னார்குடி தொகுதிக்குட்பட்ட தந்தை பெரியார் சிலை அருகிலும் கழக வேட்பாளர்களை ஆதரித்து புரட்சித்தாய் சின்னம்மா பிரச்சாரம் மேற்கொள்கிறார். வரும் 14ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு நன்னிலம் தொகுதிக்குட்பட்ட பேருந்து நிலையம் அருகில் கூட்டணி வேட்பாளரை ஆதரித்தும், இரவு 8:30 மணிக்கு சீர்காழி தனி தொகுதிக்குட்பட்ட பேருந்து நிலையம் அருகில் கழக வேட்பாளரை ஆதரித்தும் புரட்சித்தாய் சின்னம்மா பரப்புரை மேற்கொள்கிறார். தொடர்ந்து அன்றைய தினம் இரவு 9:30 மணிக்கு சிதம்பரம் தொகுதிக்குட்பட்ட மேலவீதியில் கழக வேட்பாளரை ஆதரித்து அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தலைமை கழகம் அறிவித்துள்ளது.